ஹலோ வெல்கம் டு டூ தமிழாஸ் சேனல். வாழ்க்கையில நம்ம எப்பயாவது ஒரு கேவலமா ஒரு விஷயத்த செஞ்சிருப்போம். ரொம்ப கிரிஞ்சான ஒரு வேலையை செஞ்சிருப்போம். அதை நினைச்சு தினமும் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். அதுவும் அந்த கிரிஞ்சா கேவலமான வேலையை செய்யும் போது நம்மளை சுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரனோ ஒரு 4 பேர் இருந்துட்டான்னு வச்சுங்களேன், டெய்லி நம்ம மண்டையில அது ஓடிட்டே இருக்கும். ஐயோ நம்ம பண்ண கிரிஞ்சான வேலையை இன்னும் அவன் நினைச்சிட்டு இருக்கானோ, நம்மளை நினைச்சு ஏதாவது சிரிச்சிட்டு இருக்கானோ அப்படி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். அதுவும் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல அவனை பார்த்துட்டோம், அவன் சாதாரணமா யதார்த்தமா தான் சிரிப்பான். ஆனா நமக்கு என்ன தோணும், நம்ம பண்ண அந்த கிரிஞ்ச நினைச்சுதான் சிரிக்கிறானோன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் மனசுல ஓடும். ஆனா அப்படி ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. இதுக்கு பேர் தான் ஸ்பாட்லைட் பயாசிஸ். அதாவது இந்த உலகமே என்னை பத்தி தான் நினைக்குது நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏன்னா அவன் உலகத்தை நினைக்கிறது வாழ்றதுக்கே இங்க டைம் இல்ல. அடுத்தவனை பத்தி யாரு என்ன நினைச்சிட்டு இருக்க போறான், மேபி 1 or 2 days நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். சப்போஸ் நம்ம இருக்கங்க, நமக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்கான், நம்ம ஃப்ரெண்டு பண்ண கிரிஞ்சான வேலையை டெய்லி நம்ம நினைச்சிட்டு இருக்குமா, இல்ல நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குமா? இப்படி அவங்கவுங்க லைஃப் அவங்க வாழ்றாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் ஸ்பாட்லைட் பயாசிஸ். அதாவது உலகம் நம்மளை பத்தி நினைக்குது, நம்ம நினைக்க கூடாது. நம்ம உலகத்தை பத்தி நினைக்குது, நமக்கே டைம் இல்லைன்னு போது நம்மள நினைக்கிறது உலகத்துக்கு எங்க டைம் இருக்கு? சோ நம்மளை பத்தி நம்ம நினைப்போம், அவனை பத்தி அவன் நினைக்கிறான், அவன் லைஃப் அவன் வாழட்டும், நம்ம லைஃப் நம்ம வாழ்வோம். இந்த ஸ்பாட்லைட் பயாசிஸ் வெளியில வருவோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ்.